இப்போ வந்து டிசைன் ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட்ஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். ப்ராப்ளம் என்னென்னா, டிசைன் ஏ நக்கிள் ஜாயிண்ட் ஃபார் டை ராட் ஆஃப் a circular section to sustain a maximum pull of 70 kN. The ultimate strength of material of the rod against the tearing is 420 MPa. The ultimate tensile and the shear strength of the pin material are 510 MPa and 396 MPa respectively. Take factor of safety as 6. First given data எழுதிக்கலாம். லோடு P எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 70 kN. ஸோ அது வந்து 70 × 10⁻³ நியூட்டனாக மாற்றிக்கிறலாம். இங்கே வந்து அல்டிமேட் கம்ப்ரெஷன், அதாவது என்னென்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் ராட் அகெயின்ஸ்ட் த டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின்ஸ்ட் த டியரிங் கொடுத்தனால இது வந்து கம்ப்ரெஷன், அதனால் அல்டிமேட் கம்ப்ரெஷன் வந்து 420 MPa. நெக்ஸ்ட் வந்து அல்டிமேட் டென்சைல் அண்ட் ஷியரிங். ஸோ டென்சைல் வந்து 510 MPa. அடுத்து ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து 396. ஸோ இப்போ இதை Nm/mm² மாற்றிக்கலாம். 420 Nm/mm². 510 Nm/mm², 696 Nm/mm². இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 6. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதாவது இங்கே எல்லாமே அல்டிமேட்டில் ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ், அதாவது பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றணும்னா அந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கம்ப்ரெஷன் வந்து 420 இருக்குது அப்படின்னா 420 டிவைடட் பை 6. ஸோ அதுதான் இந்த சிக்மா சி. ஸோ சிக்மா சி வந்து 420 டிவைடட் பை 6. $70 Nm/mm². Next ultimate tensile 510 divided by 6. 85 Nm/mm². அடுத்தது வந்து shear stress 396 divided by 6. 61.5 Nm/mm². ஸோ இப்போ அலோவபிள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ராட். இதோட ஃபார்முலா வந்து P is equal to pi/4 d² into sigma t. இப்போ d² மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். P divided by pi into sigma t into 4 மேலே, அதாவது இந்த டிவைட் பை 4 மேலே வரும்போது மல்டிப்ளை வந்துடும். ஸோ இப்போ P வந்து 70 into 10⁻³ into 4 divided by pi into sigma t வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க sigma t 85. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து d² வேல்யூ. இப்போ டியோட வேல்யூ வந்து இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா டியோட வேல்யூ கிடச்சிடும் 32.38 mm. ஸோ இது டேட்டா புக்கில் பார்த்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ எழுதிக்கலாம்.
ஸோ டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து வேரியஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து D1 diameter ஆஃப் த பின் D1 வந்து டியும் D1 ஈக்குவல் தான். ஸோ 32.38 தான் D1. நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் D2. இதோட வேல்யூ வந்து 2 into D, அதாவது 2 into 32.38, 64.76 mm. நெக்ஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் பின் ஹெட் அண்ட் காலர் D3. இது வந்து 1.5 into D ஓட வேல்யூ 32.38, 48.57 mm. நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் த சிங்கிள் ஐ T, ஸ்மால் t. இது வந்து 1.25 into 32.38. இதோட வேல்யூ வந்து 40.475 mm. நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் ஃபோர்க் எண்ட் T1. இது வந்து 0.75 into 32.38, 24.285 mm. அடுத்து திக்னஸ் ஆஃப் த பின் ஹெட். இதோட ஃபார்முலா வந்து 0.5 D. ஸோ 0.5 into 32.38, 16.19 mm. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு. இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. யூனிட் எல்லாத்துக்குமே mm தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ஐ. இதோட ஃபார்முலா வந்து P is equal to D2 minus D1 small t into sigma t. ஸோ இதில் வந்து D2 தெரியும், D1 தெரியும், ஸ்மால் t தெரியும். இங்கே வந்து சிக்மா t தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா t equal to P divided by D2 minus D1 into small t. சிக்மா t தான் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ Pயோட வேல்யூ தெரியும், 70 into 10 to the power 3. divided by D2 ஓட வேல்யூ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 64.76. மைனஸ் D1 ஓட வேல்யூ தெரியும், 32.38 into ஸ்மால் t. ஸ்மால் t வந்து இங்கே இருக்கு, 40.475. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா சிக்மா t ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ சிக்மா t வந்து 53.41 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா t-யோட கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து கம்மியாக தான் இருக்குது, 85, இங்கே வந்து 53 தான் இருக்குது. ஸோ இது வந்து less than 85. ஸோ therefore design is safe. Next, fourth step, shear failure of I. இதோட ஃபார்முலா வந்து P is equal to
d2 minus d1 small t into tau. ஸோ இங்கே டவு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ டவு இந்த ஃபஸ்ட்டு p divided by d2 minus d1 into small t. ஸோ இந்த ரெண்டோட வேல்யூ சிமிலராக தான் இருக்கும். ஸோ டவு is equal to 53.41 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஏன் சிமிலராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இங்கே யூஸ் பண்ணுற அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வருது. நம்ம கண்டுபிடிக்கிற டேர்ம் மட்டும்தான் மாறுது. இங்கே டவு கண்டுபிடிக்கிறோம், இங்கே சிக்மா டி கண்டுபிடிக்கிறோம். மற்றபடி ஃபார்மேட் எல்லாமே வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இங்கே டவு இருக்கா, இந்த கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்ச டவோட வேல்யூ பார்க்கணும், 61.5. ஸோ இது வந்து 61.5ஓட கம்மி. ஸோ டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் 5வது ஸ்டெப். 5th ஸ்டெப் என்னன்னா, டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க். இதோட ஃபார்முலா வந்து p is equal to 2 into d2 minus d1 into small t1 into sigma t. ஸோ இங்கேயும் sigma t தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ sigma t equal to p divided by 2 into d2 minus d1 into small t1. sigma t equal to p ஓட வேல்யூ தெரியும், 70 into 10 to the power 3 divided by 2 into d2 minus d1 ஓட வேல்யூ வந்து 32.38. ஸோ இன்ட்டு t1 ஓட வேல்யூ, t1 ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 24.285. 24.285. ஸோ நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணோம்னா சிக்மா t3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 44.509 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவும் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்ச 85 விட கம்மி தான். ஸோ less than 85. Therefore design is safe. Next 6th step. 6th என்னன்னா shear failure of fork. இதோட ஃபார்முலா வந்து p is equal to 2 into d2 minus d1 small t into tau. So இங்க tau is equal to p divided by 2 into d2 minus d1 into small t. So 70 into 10 to the power 3 divided by 2 into d2 minus d1 ஓட வேல்யூ வந்து 32.38. small t ஓட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், 40.475. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஆன்சர் வந்து 26.705 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இந்த டவு வேல்யூவும் less than 61.5. ஸோ டிசைன் இஸ் சேஃப்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஸ்டெப். செவன்த் ஸ்டெப் என்னன்னா ஃபெயிலியர் ஆஃப் நக்கிள் பென் இன் ஷியர். இதோட ஃபார்முலா வந்து P is equal to 2 into pi by 4 d1 square into tau. ஸோ இங்கேயும் டவு தான் கண்டுபிடிக்கணும். Tau is equal to P divided by 2 into pi by 4 d1 square. Seventy into 10 to the power 3 divided by 2 into pi by 4 into d1 ஓட வேல்யூ தெரியும் 32.38 whole square. இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து 42.5. ஸோ இந்த வேல்யூவும் less than 61.5. ஸோ design is safe. Next, eighth step. Eighth step வந்து crushing between pin and eye. இதோட ஃபார்முலா வந்து P is equal to d1 small t into sigma c. ஸோ இங்கே வந்து sigma c தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ sigma c equal to P divided by d1 small t equal to 70 into 10 to the power 3 divided by d1 ஓட வேல்யூ வந்து 32.38 into small t ஓட வேல்யூ தெரியும் எவ்வளோனா 40.475. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். ஆன்சர் வந்து 53.41. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்க சிக்மா சி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச சிக்மா சியோட கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து 70. ஸோ இது வந்து less than 70. Therefore design is safe. Next last step வந்து crushing between pin and fork. இதோட ஃபார்முலா வந்து P is equal to d1 small t1 into sigma c. ஸோ இங்கேயும் sigma c தான் கண்டுபிடிக்கிறோம். sigma c equal to P divided by d1 small t1. P ஓட வேல்யூ வந்து 70 into 10 to the power 3. d1 ஓட வேல்யூ வந்து 32.38 into small t1 ஓட வேல்யூ வந்து 24.285. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 70 into 10 to the power 3 divided by 32.38 into 24.285. ஸோ சிக்மா சியோட வேல்யூ வந்து 89 நியூட்டன் per mm square.